நியூசிலாந்து அணியையும் சூறையாடிய இந்திய அணி. பங்களாதேஷ் பாகிஸ்தானை விட நியூசிலாந்தை சுழட்டி அடித்த இந்தியா. உச்சக்கட்ட பரபரப்பில் சாம்பியன்ஸ் டிராபி தொடர், அதாவது நடந்து வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் என்பது தற்போது முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஏனென்றால் முதலில் லீக் சுற்றுகள் நடைபெற்று இப்போது செமிஃபைனல் சுற்றுகள் நடைபெற இருக்கிறது. அதிலும் லீக் சுற்றிலேயே இந்த தொடரை நடத்தி வரும் பாகிஸ்தான் அணி வெளியேறியிருக்கிறது. இதுதான் இப்போது கிரிக்கெட் உலகில் பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. கடந்த 29 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்போதுதான் பாகிஸ்தானில் வைத்து இப்படிப்பட்ட முக்கியமான ஐசிசி தொடர் நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட இந்த தொடரில் சொந்த நாட்டில் நடைபெறுவதால் இந்த தொடரை எளிதாக பாகிஸ்தான் அணி வென்றுவிடும் என்றுதான் பலரும் நினைத்திருந்தனர். அப்படி இருக்கும்போது இந்த தொடர் ஆரம்பித்த வெறும் 5 நாட்களில் பாகிஸ்தான் அணி இந்த தொடரை விட்டே வெளியேறியிருக்கிறது. அந்தளவுக்கு இந்த மினி உலகக்கோப்பை என சொல்லப்படும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பாகிஸ்தான் அணி மொத்தமாக சொதப்பியிருக்கிறது. அதிலும் இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பு பாகிஸ்தான் நாட்டு பிரதமரே இந்த தொடரை வெல்வதை காட்டிலும் இந்திய அணியை வெல்வதுதான் முக்கியம் என்று பாகிஸ்தானுக்கு அறிவுரை கூறியிருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த தொடரை விட்டு வெளியேறியதோடு மட்டுமில்லாமல் இந்த தொடரை விட்டு பாகிஸ்தான் அணியை வெளியேற்றியதே நம்முடைய இந்திய அணிதாங்க. ஏனென்றால் இந்திய அணியிடம் பட்ட தோல்விதான் பாகிஸ்தான் அணியை இந்த தொடரிலிருந்து வெளியேற்றுவதற்கு முக்கிய அங்கமாக மாறியது. ஆகவே இது ஒரு சாதாரண கிரிக்கெட் போட்டி என்பதை தாண்டி நாட்டுடைய மானப்பிரச்சனையாகவே எடுத்து பேசி வந்த பாகிஸ்தான் பிரதமருக்கும் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டுக்குமே இது மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தொடர் ஆரம்பித்து பங்களாதேஷ் பாகிஸ்தானை அடித்து துவைத்து அடுத்ததாக நியூசிலாந்து அணியையும் தற்போது இரக்கம் பார்க்காமல் சம்பவம் செய்திருக்கிறது இந்திய அணி. ஆமாங்க, இந்த தொடரில் இந்திய அணி கடைசியாக இந்த லீக் சுற்றில் நியூசிலாந்து அணியிடம்தான் மோத இருக்கிறது. ஆகவே அதனைத் தொடர்ந்து தற்போது வார்ம் அப் மேட்ச் ஒன்றும் இந்த இரு அணிகளுக்கிடையே நடைபெற்றது. அந்த மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியை வெறும் 38 ரன்களில் ஆல் அவுட் செய்து சரித்திர சாதனை படைத்திருந்தது இந்திய அணி. பின்னர் 2.3 ஓவர்களிலேயே அந்த 38 ரன்களை சேசிங் செய்து இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியையும் பதிவு செய்திருந்தது. ஆக மொத்தம் தற்போது வரை இந்த தொடரில் இந்திய அணி மட்டும்தான் மற்ற அனைத்து அணிகளை காட்டிலும் சிறப்பாக விளையாடி வருகிறது. பத்தாக்குறைக்கு தற்போது விராட் கோலி வேறு பழைய ஃபார்முக்கு திரும்பிவிட்டார். ஆகவே இனி இந்திய அணியை எந்த ஒரு அணியாலும் இந்த தொடரில் அசைத்து பார்க்க முடியாது என்றே சொல்லலாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இத்தகைய வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.